முதல் முறையாக சக்தி டிவிக்கு பாடல் பாடணும் அப்படின்னு வாரேன். அந்த இடத்துல இருந்து எனக்கு ஆஃபர் ஒன்று வருது. சக்தி டிவியில் கூப்பிடுறாங்க ஒரு ப்ரெசென்டராக ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு. ஓகே. அது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது. வந்தோடனே எல்லாம் பேசிட்டேன், ஆனால் தலைமுடி அசிங்கம்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து தேசிய தொலைக்காட்சியில் நான் வந்து ஒரு தொகுப்பாளினியாக மாறினேன். இப்போ பாருங்க, நான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வந்தேன், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு பிளானிங் நடந்தது, அதுக்கப்புறம் வேறொரு பிளான் ஒன்று நடந்தது. அது இன்னும் எனக்கு வந்து அந்த டைமில் இங்கே இருந்த பெரிய ஒருத்தர் சொல்கிறாரு, உன்னை தலைமுடி அசிங்கம்னு வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஆனால் உன் தலைவிதி அழகா இருக்கு அப்படிம்பாரு. அதனால நான் சொல்ல மாட்டேன் வேற யாருக்கும் என்ன மாதிரியே எல்லாரும் இருங்க, கனவு காணாதீங்க, கனவு காணுங்க. ஆனால் அந்த கனவை தாண்டி ஒருத்தருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அதை சரியாக யூஸ் பண்ணிக்க கூடிய எத்திக்ஸோட வாழுங்க.